எடுங்க எடுங்க எடுங்க. இப்போ 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 எடுங்க இப்போ எடுங்க. இப்போ வைங்க இப்போ வைங்க இப்போ வைங்க இப்போ வைங்க இப்போ வைங்க. இப்போ எடுங்க இப்போ எடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ரிசு சாராஸ் வேர்ல்ட் சேனல். ஸோ ரொம்ப லாங் டைம் எடுத்ததுக்கப்புறமேட்டு இப்போ ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ண வந்திருக்கேன். தம்ப்நெயில் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், ஹஸ்பண்ட் வந்து த வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களுடைய செகண்ட் டாட்டர் சைஹமாவை பார்க்க வராரு. அவர் வந்து நான் ஒரு 5 மந்த் இருக்கும்போது தான் இங்கே வந்தார். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவர் வந்து விட்டுட்டு போனார் ஸ்ரீலங்காவில். அதுக்கப்புறம் இடையிலலாம் வந்தார். அப்போ எல்லாமே நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்தேன். இப்போ தான் வந்து டெலிவரிக்கு அப்புறமா குழந்தைய பார்க்க வராரு. ஸோ எல்லோரும் இப்போ நான் 2 குழந்தை ரெடியாகி இப்போ வந்து அவரை ஏர்போர்ட்டில் தான் அப்பாவோட 3 வீலர் கூப்பிட போகிறோம். நாங்கள் எங்கே போகிறோம்? ஸோ எப்போவுமே அவர் இந்தியாவிலேருந்து வரும்போது எங்களுக்கு என்ன வேணும், பிள்ளைக்கு என்ன வேணும் எல்லாம் கேட்டு எடுத்துகிட்டு தானே வருவார். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு ஃப்ளைட், ரிமோட் ஃப்ளைட் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஷேகம்மா. ஸோ அந்த ரிமோட் ஃப்ளைட்டை வந்து வீடியோ காலெல்லாம் அவர் காமிச்சார். ஸோ அந்த ரிமோட் ஃப்ளைட்டுக்காகவே அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. அபு எப்போ வருவார் எப்போ வருவாருன்னு ஒரு வீட்டிலேருந்து ஏர்போர்ட் போகிற வரைக்கும் ஒரு 20 வாட்டி கேட்டு கேட்டு டயர்டாகி ஒரு கட்டத்துக்கு மேலே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூக்கம் வருதுன்னு சொல்லி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைஹா வந்து ஆல்ரெடி 2வது பொண்ணு வந்து ஆல்ரெடி கையில் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஷேகம்மா எழும்பி திரும்பவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, அபு எங்க அபு எங்கன்னு. படிங்க படிங்க பாபா படிங்க. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஏர்போர்ட் பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஷேகமா கொஞ்சமாச்சும் ஒரு ஆக்டிவ் ஆனாங்க. அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப லேசினஸோடு தான் படுத்துகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கோம். என்னை மாதிரி நிறைய பேர் வந்து இருப்பீங்க இந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட்டோடு அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி கூப்பிட போகிற அந்த மூமெண்ட்டுக்காக நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங்ஸ் இருக்கும், இந்த அனுபவம்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த டைம் வந்து நம்ம குழந்தைய அவர் பார்க்க போகிறத நினச்சி, அவரை நாங்கள் பார்க்க போகிறத நினச்சி அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. சரி யாரு சரி அங்கே நிற்கிற யாரு அங்கே நிற்கிற யாரு கொஞ்சம் முன்னுக்குவோம். ஓ அந்த ஆள் நின்று கொண்டிருந்தாரு. ஆள் நின்று ಎಂತರಾ ಅವನು ಎಂದನ ಕಂಡಾರೆ ಬೆಳೆಂಜ ರಿಸು ஹஸ்பண்டை மீட் பண்ணியாச்சு. கொஞ்ச நாளைக்கு குடும்பம் ஒன்று சேர்ந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். சைஹாமா வந்து அவ்வளோ நேரம் சமத்தா இருந்தது தான் பெரிய விஷயம். ஸோ ஒரு வழியாக வந்து புள்ளைய அபுவும் பார்த்தாச்சு.
ஸோ அல்ஹம்துலில்லாஹ்ன்னு 4 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அ இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஷை டைப். அநியாயத்துக்குன்னு வெட்கப்படுவாரு. என்னைய மாரி இல்ல. அவருக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிற ஒரு 4 பேருக்கிட்ட மட்டும் தான் பேசுவாரு. அதெல்லாம் அத விட இந்த கேமரால வந்து நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சா அத விட சுத்தம். எதுவுமே பேச மாட்டாரு. ரொம்ப கஷ்டம். அது நானும் அவரும் சேர்ந்து ஏதாவது ஒரு எபிசோடாவது பண்ணலான்னு நான் வந்து ரொம்ப கெஞ்சினேன் அவர்ட்ட வந்து YouTubeக்காக. ஆனா எனக்கு கடைசி வரைக்கும் என் உயிர கூட எடுத்துக்கோ தங்கம் நான் வீடியோ மட்டும் பண்ணிடாதன்னு சொல்றாரு. அவருக்கு வந்து பேச வராது வீடியோ முன்னாடிலாம். ஸோ அவ்ளோ ஷை டைப். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேற என்ன? குமுதா ஹாப்பி என்னாச்சு? ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்றது எல்லாத்தையும் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றேன். ஸோ நம்ம வீடியோடைய எண்டுக்கும் வந்துட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அல்லாஹ்வுடைய காவல். பாய். ஸ்டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி.